வணக்கம் மாணவர்களே, நாம் இன்றைக்கு 5ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 1 இருக்கக்கூடிய அறிவின் திறவுகோல் என்ற உரைநடை பகுதியை பற்றி தான் படிக்க போகிறோம். அறிவின் திறவுகோல். முதலில் அறிவு என்னும் கருவி செயல்படத் தொடங்கிய நாள் மனிதனுக்கு அச்சம் மிகுந்ததாகவே இருந்திருக்கும். தன் அறிவை கொண்டு அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான். முதல்ல மனிதனுடைய அறிவு என்னும் கருவி செயல்படத் தொடங்கிய நாள் மனிதனுக்கு அச்சம் மிகுந்ததாகவே இருந்திருக்கும். தன் அறிவை கொண்டு அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான். காலையில் ஒளி வீசிக் கொண்டிருந்த அந்த கதிரவன் திடீரென மாலையில் மறைந்ததும் அவனது அறிவு விழித்து கொண்டது. காலையில் ஒளி வீசிக் கொண்டிருந்த அந்த கதிரவனானது திடீரென என்ன செய்து மாலையில் மறைந்தது. அப்போது அவனுடைய அறிவு விழித்து கொண்டது. அந்த கதிரவன் எங்கே போனான்? இப்படியே இருளாகத்தான் இருக்குமா என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்க மறுநாள் மீண்டும் கதிரவன் தோன்றினான். அப்போதே மனிதனின் அறிவு வேலை செய்ய தொடங்கியது. அப்போதே என்ன செய்த அவனுடைய அறிவு வேலை செய்ய தொடங்கியது. இந்த கதிரவன் நேற்று தோன்றிய இடத்திலேயே ஏன் இன்றும் தோன்றுகிறான்? இது போன்று அடுக்கடுக்காக அவன் உள்ளத்தில் சிந்தனை தோன்றியது. அந்த கதிரவன் நேற்று தோன்றிய இடத்திலேயே ஏன் இன்றும் தோன்றுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய உள்ளத்தில் சிந்தனை தோன்றியது. ஏன், எதற்கு, எப்படி என்றெல்லாம் அவன் சிந்திக்க தொடங்கிய போதுதான் அறிவியல் வளர தொடங்கியது. ஏன், எதற்கு, எப்படி என்றெல்லாம் மனிதன் சிந்திக்க தொடங்கிய போது அறிவியல் வளரத் தொடங்கியது. இவ்வகையில் அறிவியலை வளர்த்த அறிஞர்களை பற்றி நாம் அறிந்து கொள்வது மிகவும் தேவை. இப்பாடப்பகுதியில் அறிவால் வளர்ந்த அறிவியல் சிந்தனையாளர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். ஆப்பிளை கண்டார், ஆற்றலை தந்தார். தன் வீட்டு தோட்டத்திலுள்ள ஆப்பிள் மரத்தினடியில் சிறுவன் ஒருவன் உட்கார்ந்திருந்தான். அப்போது மரத்தில் இருந்த ஒரு பறவை சிறகடித்து பறந்து செல்ல திடீரென ஆப்பிள் ஒன்று மரத்திலிருந்து கீழே விழுந்தது. தன் வீட்டு தோட்டத்தில் உள்ள ஆப்பிள் மரத்தினடியில் சிறுவன் ஒருவன் உட்கார்ந்திருந்தான். அப்போது அந்த மரத்தில் இருந்த ஒரு பறவையானது சிறகடித்து பறந்து செல்ல திடீரென ஆப்பிள் ஒன்று என்ன செய்து மரத்திலிருந்து கீழே விழுந்தது. நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? ஆகா, நமக்கு ஒரு ஆப்பிள் கிடைத்ததே என்று மகிழ்ச்சியோடு உண்ணத் தொடங்கியிருப்போம் அல்லவா? நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஆப்பிள் நமக்கு கிடைச்சது அப்படின்னு மகிழ்ச்சியோடு நம்ம என்ன செய்திருப்போம்? அதை உண்ணத் தொடங்கியிருப்போம். ஆனால் அந்த சிறுவன் அப்படி நினைக்கவில்லை. இந்த ஆப்பிள் ஏன் மேலே மேலே வானத்தை நோக்கி போகாமல் கீழிறங்கி விழுகிறது? அந்த சிறுவன் என்ன செய்தான்னா, அப்படி நினைக்காம அந்த ஆப்பிள் ஏன் மேலே மேலே வானத்தை நோக்கி போகாம கீழிறங்கி விழுகிறது என்று சிந்திக்க தொடங்கினான். இதில் ஏதோ ஓர் இயற்கை சக்தி இருக்க வேண்டும் என எண்ணினான். அவன் என்ன செய்தானா, இதில் ஏதோ ஒரு இயற்கை சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எண்ணினான். இதன் காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தன் பிறந்த நாளில் முடிவு செய்தான். இதன் காரணத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிறந்த நாளில் அவன் என்ன செய்தான்? முடிவு செய்தான். அன்று தன் பிறந்த நாள் பரிசாக ஆப்பிள் கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்தான். அன்று தன்னுடைய பிறந்த நாள் பரிசாக அந்த ஆப்பிள் கிடைத்ததை எண்ணி அவன் மகிழ்ந்தான். அன்று சிந்திக்க தொடங்கிய அந்த சிறுவன் தான் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்து பின்னாளில் உலக புகழ்பெற்ற சர் ஐசக் நியூட்டன். அன்று சிந்திக்க தொடங்கிய அந்த சிறுவன் தான் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்து பின்னாளில் உலக புகழ்பெற்ற சர் ஐசக் நியூட்டன். அவர் பூமிக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு என்ற உண்மையை உலகுக்கு உணர்த்திய அறிவியல் அறிஞர் ஆவார். அவர் பூமிக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு என்கிற உண்மையை இந்த உலகுக்கு உணர்த்திய அறிவியல் அறிஞர் ஆவார். வேடிக்கை பார்த்தார், வியக்க வைத்தார். பூங்கா ஒன்றில் சிறுவர்கள் சிலர் விளையாடி கொண்டிருந்தனர். அருகில் சிந்தனையுடன் அமர்ந்திருந்தார் மருத்துவர் ஒருவர். சிறுவன் ஒருவன் ஷீஷா என்ற ஒரு வகை மரப்பலகையின் மீது ஒரு முனையில் குண்டூசியால் கீறி கொண்டிருந்தான். பூங்கா ஒன்றில் சிறுவர்கள் சிலர் விளையாடி கொண்டிருந்தனர். அருகில் சிந்தனையுடன் அமர்ந்திருந்தார் மருத்துவர் ஒருவர். சிறுவன் ஒருவன் என்ன செய்தான்னா, ஷீஷா என்ற ஒரு வகை மரப்பலகையின் மீது ஒரு முனையில் குண்டூசியால் கீறி கொண்டிருந்தான். பலகையின் மறுமுனையில் தன் காதை பொருத்தி எழும் ஒலியை கேட்டு கொண்டிருந்தான் மற்றொரு சிறுவன். பலகையினுடைய மறுமுனையில் தன்னுடைய காதை பொருத்தி எழும் ஒலியை கேட்டு கொண்டிருந்தான் இன்னொரு சிறுவன். பலகையின் ஒரு முனையில் குண்டூசியால் மெதுவாக கீறும் போது எழுந்த ஒலி மறுமுனையில் மிக தெளிவாக கேட்பதை கண்டு அந்த சிறுவன் வியப்படைந்தான்.
ஒரு முனையில் வந்து குண்டூசியால் வந்து மெதுவாக கீறும்போது எழுந்த அந்த ஒலியானது மறுமுனையில் வந்து மிக தெளிவாக கேட்பதை வந்து கண்டு அந்த சிறுவன் என்ன செய்தான், வியப்படைந்தான். ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்த அந்த மருத்துவர் சிறுவர்களின் செய்கையை கண்டார். அவர் உள்ளத்தில் மின்னல் போல் ஓர் ஒளிக்கீற்று தோன்றியது. தாம் விடை தெரியாமல் தவித்த ஒரு வினாவுக்கு இப்போது விடை கிடைத்து விட்டது. ஏதோ ஒரு சிந்தனையில் வந்து ஆழ்ந்திருந்த அந்த மருத்துவர் வந்து சிறுவர்கள் அந்த செய்கையை வந்து கண்டார். அவர் உள்ளத்தில் மகிழ்ச்சி வந்து தோன்றியது. தாம் விடை தெரியாமல் தவித்து கொண்ட ஒரு வினாவுக்கு வந்து இப்போது விடை கிடைத்து விட்டது. அவர் அந்த சிறுவர்களை நோக்கி சென்றார். மரம் போன்ற திடப்பொருட்கள் ஒலியை பெருக்கும் தன்மை உடையவை. அதனால்தான் ஒரு முனையில் மெதுவாக கீறினாலும் மறுமுனையில் தெளிவாக கேட்கிறது என அவர்களிடம் விளக்கினார். அந்த சிறுவர்களை நோக்கி சென்றார் மருத்துவர். மரம் போன்ற அந்த திடப்பொருளானது ஒலியை பெருக்கும் தன்மை உடையது. அதனால தான் நம்ம ஒரு முனையில் வந்து மெதுவாக கீறினாலும் மறுமுனையில் வந்து தெளிவாக கேட்கிறது என அந்த சிறுவர்களிடம் வந்து விளக்கினார். அந்த விளக்கம் சிறுவர்களுக்கு மட்டுமல்ல, அவருக்கும் தாம். ஏனெனில் நோயாளியின் இதய துடிப்பை எவ்வாறு துல்லியமாக கேட்க முடியும் என்றுதானே அவர் கவலைப்பட்டார். அந்த விளக்கம் வந்து சிறுவர்களுக்கு மட்டுமல்ல, அவருக்கும் தான். ஏனெனில் நோயாளியின் இதய துடிப்பை எவ்வாறு துல்லியமாக கேட்க முடியும் என்றுதான் அவர் என்ன செய்தார், கவலைப்பட்டார். இப்போது அவருக்கே விடை காண முடிந்ததல்லவா, இப்போது அவருக்கே வந்து விடை காண முடிந்தது. உடனே ஓட்டமும் நடையுமாக மருத்துவமனை அடைந்தார். உடனே என்ன செய்தார், அவர் மருத்துவமனையை அடைந்தார். தாள்களை ஓர் உருளை வடிவமாக சுருட்டி கொண்டு நோயாளியை நெருங்கினார். தாள்களை எடுத்து ஒரு உருளை வடிவமாக சுருட்டி கொண்டு நோயாளியினுடைய அருகில் சென்றார். காகித உருளையின் ஒரு முனையை நோயாளியின் மார்பில் வைத்து மறுமுனையில் தம் காதியை வைத்து கேட்டார். காகித உருளையை வந்து ஒரு முனையை வந்து நோயாளியினுடைய மார்பில் வைத்துச்சு, மறுமுனையை வந்து தம் காதியை வைத்து கேட்டார். என்ன வியப்பு! நோயாளியின் இதய துடிப்பு இவருக்கு துல்லியமாக கேட்டது. நோயாளியினுடைய அந்த இதய துடிப்பானது இவருக்கு துல்லியமாக கேட்டது. அந்த மணித்துளியில் மருத்துவ உலகம் அதுவரை கண்டிராத மாபெரும் ஒரு முயற்சிக்கு வித்திட்டது. அந்த மணித்துளியில் வந்து மருத்துவ உலகம் அதுவரை கண்டிராத மாபெரும் ஒரு முயற்சிக்கு வந்து இது வந்து வித்திட்டது. ஆம், ஸ்டெதஸ்கோப் எனப்படும் இதய துடிப்பை கண்டறியும் கருவி அப்போதுதான் உருவானது. இந்த ஸ்டெதஸ்கோப் எனப்படும் இதய துடிப்பை கண்டறியக்கூட கருவி வந்து அப்போதுதான் உருவானது. அதை கண்டுபிடித்தவர் வேறு யாருமல்லர், அந்த பூங்காவில் சிறுவர்களின் விளையாட்டிலிருந்து ஓர் உண்மையை கண்டுபிடித்தாரே அந்த மருத்துவர் தான். அவர் பெயர் இரேனே லென்னக். அதை கண்டுபிடித்தவர் வேறு யாரும் இல்லை, அந்த பூங்காவில் வந்து சிறுவர்களின் விளையாட்டிலிருந்து ஒரு உண்மையை கண்டுபிடித்தாரே அந்த மருத்துவர் தான் இந்த ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடித்தவர். இன்றைக்கு நம்ம புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த சர் ஐசக் நியூட்டன் பற்றியும் ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடித்த இரேனே லென்னக் பற்றியும் நம்ம படித்து முடிச்சிட்டோம் மாணவர்களே. நன்றி.